யோபு 19 அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாங்கள் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். கடைசி நாள்ல பூமியில வந்து நிற்பாரு. சின்ன பிள்ளையில நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு அடிச்சேன்டா, எனக்கு அடிச்சேன்டா நாளைக்கு அப்பா, என்ன தைரியத்தில் சொல்றோம்? அப்பா வருவாருன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்ன நிச்சயத்துல சொல்லுகிறோம்? அப்பா என் மேல அன்பு செய்கிறவர், என் மேல அக்கறை கொண்டவர், எனக்கு ஒன்று சொன்னா அப்பா வந்து நிற்பார் என்கின்ற நிச்சயம் எப்படி ஒரு குழந்தைக்கு இருக்கின்றதோ, அதே போல இந்த தோல்வியின், ஏமாற்றத்தின், இந்த இடுக்கணின் போராட்டத்தின் மத்தியிலே செல்லுகிற எங்களுக்காய் எங்களுடைய அப்பா இருக்கின்றாரு, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரு, அவர் நாளைக்கு வந்து எனக்கு முன்பாக நிற்பார், என்னை மீட்பார் என்கின்ற அந்த நிச்சயம், அதுதான் நம்பிக்கை. பாருங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்றான். அவன் இருந்தது பெரிய அழிவின் காலம். பிள்ளைகளை இழந்திருக்கின்றான், தொழிலை இழந்திருக்கின்றான், எல்லா வசதிகளையும் இழந்திருக்கின்றான். எல்லாவற்றையும் இழந்த அந்த இழப்பின் மத்தியிலும் அவன் சொல்லுகின்றான், என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் மரிச்சு போயிட்டுது, ஆனா ஒன்றே ஒன்று உயிரோடு இருக்கிறது. என்னது? என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் மரித்ததாக தெரியலாம். கண்ண எங்க திரும்பி பார்த்தாலும் அங்கே தடைகளும், எங்கே பிரச்சனைகளுமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் மட்டும் தேவை, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக வந்து நிற்பார் என்று சொல்லி. அதான் எரேமியா 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் எரேமியா சொல்கிறார், இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று சொல்லி. ஒரு சிறையிருப்பின் காலத்திலே எரேமியா எழுதுகின்றாரு, கர்த்தருக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது என்பது மெய் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாங்க எப்படிப்பட்ட சிறையிருப்புகளை சென்றாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சென்றாலும், எங்களுக்கான ரட்சிப்பு கர்த்தருக்குள்ளே இருப்பது மெய். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து போனோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்துமா சோர்வடையும். எங்களுடைய ஆத்துமா சோர்வடைவதைத்தான் அங்கே சத்துரு விரும்புகிறவனாக இருக்கின்றான். அப்ப இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில முக்கியம். எப்ப முக்கியம்? எல்லா காரியங்களும் மரித்து போய், எல்லா காரியங்களும் எங்களுக்கு எகெயின்ஸ்டா போகிற நேரத்திலையும் கூட இந்த நம்பிக்கை எங்களுக்கு முக்கியமானதா இருக்கின்றது. எரேமியா சொல்லுகின்றான், கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே, தேவனாகிய இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள். எரேமியா எழுதின ஒரு புஸ்தகம் தான் புலம்பல். இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி, புலம்பல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? பைபிள் புலம்பல்ல 5 அதிகாரம். நான் கேட்டது உங்களுடைய புலம்பல்ல எத்தனை அதிகாரம் இருக்குது? நீங்கள் இது எரேமியா எழுதின புலம்பல்ல 5 அதிகாரம் தான் இருக்குது. ஆனா நாம ஒருவேளை புலம்பல் எழுதியிருந்தோம்னு சொன்னா எத்தனை அதிகாரம் இருந்திருக்கும் பாருங்க. எரேமியா எழுதின புலம்பல்ல 3வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகின்றது, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்றார். பாருங்க, என்னுடைய மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். என்னது? என்னுடைய ஆத்மா நினைத்து நினைத்து முறிந்து போகின்றது. இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கிறதுன்றது சொல்றது கேட்டுருக்கீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு வருகின்ற இந்த எதிர்மறையான நினைப்புகள் தான் எங்களுக்கு சோர்வை கொண்டு வருகின்றது, அழிவை கொண்டு வருகிறது. இப்ப அவன் முதல் நினைக்கின்றான், அவன் நினைக்கிற நினைப்பெல்லாம் என்னது? எதிர்மறையான நினைப்புகள். அதை நினைச்சு 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 அவன் என்ன செய்தானாம்? முறிந்து போனான். அவன் முறிந்து போகிறது. அப்படி முறிந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நினைப்பு, அவனுடைய பொழப்பை கெடுத்து கொண்டு போகும் பொழுது அவனுக்குள்ள ஒரு நல்ல நினைப்பு வருகின்றது. என்ன நினைப்பு? ஆண்டவரை குறித்தான் அந்த நினைப்பு, அந்த நம்பிக்கையை அது கொண்டு வருகிறது. அது வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி, அதுக்கு பிறகு அந்த நினைப்பு என்னன்றதை அடுத்த வசனங்கள்ல சொல்லுகின்றான். அப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக மாறுகின்றது. நேற்றைய தோல்வியை பார்த்து, நேற்றைய வலியை பார்த்து, இன்றைய காலையில் நடந்த ஏமாற்றத்தை பார்த்து நாங்கள் நினைத்து 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 அதை குறித்து அழுது கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் என்னது? முறிந்து போவோம். இருளுக்குள்ள தான் இருக்கிறது. ஆமாம், நேற்று நடந்த தோல்வி இதனால இல்லை என்று இல்லை, நேற்று நடந்த ஏமாற்றம் இதனால இல்லை என்று இல்லை, இன்றைய நாள் நான் போய்கொண்டிருக்கிற வலி இல்லை என்று இல்லை. இந்த வலி இருக்கின்றது, இந்த வேதனை இருக்கின்றது, இந்த போராட்டம் என்னை சுற்றி இருக்கின்றது, இது இருளாக இருக்கின்றது. ஆனா இந்த இருளுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும்.
அந்த விளக்கு என்ன? தேவன் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த விளக்கா இருக்கிறது. அந்த விளக்கு ஏற்றப்பட்ட பொழுது என்ன செய்கிறது? இந்த பொல்லாத நினைவுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகின்றது. கர்த்தரை குறித்தான நம்பிக்கையின் நினைவுகள் எனக்கு வருகின்றது. அதனால தான் அவன் அடுத்ததாக சொல்லுகின்றான், என்ன நினைப்பு என்பதை சொல்லுகின்றான். நாம் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்ப எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படை எங்களுடைய மனதினுடைய பலம் அல்ல, எங்களுடைய வலிமை அல்ல. என்னது? கர்த்தருடைய கிருபை தான் எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையா இருக்கு. எங்களுடைய நம்பிக்கையை என்னுடைய நான் மன உறுதி உள்ளவன், நான் வலிமை உள்ளவன், நான் பணம் உள்ளவன், வசதி உள்ளவன், பட்டம் உள்ளவன், பதவி உள்ளவன் என்று நாங்கள் வைத்தோம் என்று சொன்னா அது உடைந்து போகும். ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கும் பொழுது அது எங்களுடைய இருளின் வாழ்க்கையில என்னது? ஒரு வெளிச்சத்தை ஏற்றுகின்றது. அதை சொல்லிட்டு 23வது வசனம் என்ன சொல்கிறது? அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதியவைகள். ஆமாம், நேற்றைய தினத்திலே எனக்கு கிடைத்த தோல்வி உண்டுதான். ஆனால் அந்த தோல்வியை பார்க்க இன்றைய தினத்திலே எனக்கு கிடைத்த கிருபை பெரிது. இன்றைய தினத்திலே நான் ஒரு ஏமாற்றத்தை பெறலாம், ஆனால் நாளைய தினத்திலே, நாளை காலையிலே இன்னும் ஒரு புதிய கிருபை, இன்னும் ஒரு புதிய இரக்கத்தை ஆண்டவர் தருவார். அதுதான் நம்பிக்கை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் விழுந்து போகும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் தோற்று போகும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வலி வேதனையிலே நாங்கள் பாடுகள் படும் பொழுது எங்களுடைய நினைவென்ன இருக்கணும்? இன்றைய நாளில் நாம் வலியோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஆனால் நாளைய காலைக்கு ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை, புதிய இரக்கத்தை எனக்கு தருவார். இன்றைய நாளில் நான் இழந்த பலத்தை தாண்டிலும் நாளைய தினத்திலே நான் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அடைய போகின்ற பலமும் அடைய போகின்ற இடமும் பெரிது என்கின்றது தான் நம்பிக்கையா இருக்கின்றது. இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கும் பொழுது யாராலும் எங்களை முடக்கி போட முடியாது. நம்பிக்கை இழந்தவர்கள் முடங்கி போகின்றார்கள், மன அழுத்தத்துக்களே ஆளாகின்றார்கள், ஏன் தங்களுடைய உயிரையே மாய்க்கிற அளவுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இருக்கின்றாரு, அவர் எனக்கு நன்மை செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை, அவருடைய கிருபைய காலைதோறும் புதியவை என்கின்ற அந்த நினைப்பு, இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்லுகின்றான், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு, இதுதான் நம்பிக்கை. ஜோபுட்ட உலகத்தை அவர்களுடைய நண்பர்கள் கேட்டுப்பாங்க, உனக்கு என்ன இருக்கு, உன்னிடத்துல என்ன இருக்குது? பிள்ளை செத்துட்டுது, சொத்தெல்லாம் போயிட்டுது, மனசி கூட பேசிட்டுது, உன்னிட என்ன இருக்குது கேட்பான? கேட்டிருக்கலாம் தானே. அதே போல இங்க எரேமியால புலம்பல்ல எரேமியா சொல்றாரு, என்னுடைய பங்கு என்னவாம்? கர்த்தர் என்னுடைய பங்கு. எனக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அது மட்டும் போதும். அப்ப நம்பிக்கை என்பது என்னது? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், அவர்தான் என்னுடைய பங்கு. அவர் இருக்கும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த இடத்திலே அவரை சொல்லிட்டு அவரிடத்துல வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப எங்களுடைய நம்பிக்கை யாரெல்லாம் இருக்கணும்? அவருடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயத்தின் மேலதான் எங்களுடைய நம்பிக்கை இருக்கணும். எங்களுக்கு முன்பாக நடக்கிற சூழலிலே இல்லை, சூழ்நிலைகளில் இல்லை, போராட்டத்தில் இல்லை, அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். ஒரு குடும்பத்தில் மிகவும் வறட்சியான சூழலுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்று வைப்போம். நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்போ இரவு அவர்கள் கூடி அவர்கள் உணவு அருந்தும் பொழுது அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாரு. உள்ள சொல்லுது, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டி ஸ்கூலுக்கு அவங்க ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. அப்போ தாய் சொல்கிறா, நாளைக்கு வாட்டர் பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இல்லாட்டி கரண்ட்டை நிப்பாட்டிடுவாங்க, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி. இப்போ அதில் இருக்கிற தகப்பனர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. இப்போ இவர்களுக்குள்ள இந்த தாய்க்குள்ளேயும் பிள்ளைக்குள்ளேயும் ஒரு மன திருப்தி வரும். இந்த மன திருப்தி என்ன? அது அவளுடைய சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னத்தில் தகப்பன் இவ்வளவு நாளும் இந்த குடும்பத்தை வழி நடத்தினவர், இவ்வளவு நாளும் இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டவர், நாளைக்கு இந்த காரியத்தை எப்படியாவது அவர் பார்த்து கொள்வார் என்று அவர் எங்களை அன்பு செய்கிறபடினாலே, அவர் எங்கள் மேலே அக்கறை வைத்திருக்கிறனால, அவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டதுனால அவர் மேலே நம்பி இருக்கின்றது. அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில எது இல்லாமல் இருந்தாலும், எந்த சூழ்நிலை எங்களை பார்த்து கையை விரிச்சாலும், எங்களை பார்த்து கை விரிக்காத ஒரு தேவன் இருக்கின்றாரு, அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அங்கே எரேமியாவில் புலம்பல்ல அவன் சொல்லுகின்றான். என் சூழ்நிலை மாறுவதாலே அல்ல, என் தேவன் மாறாதவராக இருப்பதனால
எனக்கு நம்பிக்கை உண்டு என்று நாங்களும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.